நாங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்து 5,15,000 கோடி 10 ஆண்டு காலத்தில் இருந்தது. அதுக்கு முந்தி ஒரு 11 அம்மா முதலமைச்சர் ஆகும்போது 1,14,000, அதை கழிச்சா 4,01,000 கோடி தான் கடை. 19-20 உங்களுக்கு தெரியும். கடுமையான சோதனை. கொரோனா காலம். வருவாய் கிடையாது, கலால் வருவாய் கிடையாது, பத்திரப்பதியில் வருவாய் கிடையாது, ரோட் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் கிடையாது, பெட்ரோல் டீசலில் கிடையாது. 4 தான் நமக்கு மாநில அரசாங்கத்துக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது. அதில் கொரோனாவுக்கு செலவு எல்லாம் சேர்ந்து 1 லட்சம் கோடி வருவாய் நமக்கு மாநிலத்துக்கு வர வேண்டிய வருவாய் இல்லை, செலவு வேற. இதையும் தாங்கினா கிட்டத்தட்ட 3,01,000. உதவி திட்டத்துக்கு 26,000 கோடி போச்சு. அதை கழிச்சா 2,76,000 கோடி தான் 10 ஆண்டு காலத்தில் இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தி எங்களுடைய கடன். ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நிதி மேலாண்மை சரி செய்ய வேண்டும் ஒரு குழு அமைச்சாங்க. குழு அமைச்ச பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் 3,56,000 கோடி வாங்கினது தான் இந்த குழுவினுடைய சாதனை. யாருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்பதை திரு கனிமொழி கேட்டு தெரிஞ்சுக்க.